Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மோட முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்கு, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இது ஒரு டிஜிட்டல் யுகமாகவே இருக்கு இந்த ஒரு யுகம். ஏன்னா செய்தித்தாள் பார்க்குறது, செய்திகள் பார்க்குறது அப்படின்றத தாண்டி சோஷியல் மீடியாவில் பார்க்குறது தான் இப்போ இருக்கிற இளைஞர்களோட மிகப்பெரிய ஒரு நேரம் செலவிடுறதுல இருக்குது. ஸோ செய்திகளும் அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியலும் அதில் தான் படிக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு நிலையில் திமுகவோட அந்த டிஜிட்டல் மீடியா ஹேண்டிலிங் அப்படின்றது ரொம்ப ஆபாசமாக இல்லை தரம் தாழ்ந்து இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர், இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், அவரை ஒரு கேலி சித்திரமாக வரைஞ்சு வெளியிடுறாங்க அப்படின்னா இது எதை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு வேலை? கையால் சண்டை போட்டோம், கத்தியால் சண்டை போட்டோம், துப்பாக்கியால் சண்டை போட்டோம், இப்போ கெமிக்கல் வெப்பன்ஸ் சண்டை போடுறோம். இதே மாதிரி தான் விஞ்ஞானம் முன்னேற எல்லா வகையிலும் மாறுதல் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் யுகம்னு இது அடுத்த ஸ்டேஜுக்கும் போகும், நம்ம காலத்துக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி. அதனால் இது மிக எளிதாக பெரிய அளவுக்கு மூல வேலை வேண்டியதில்லை. நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசணுன்னா மகிழ்ச்சி அடைவேன். என்னை பற்றி வேறு எதுவுமே சொல்ல முடியல இல்லையா? நேர்மையாக தமிழ்மணியாக நான் இங்கே தப்பு பண்ணா, அங்கே தப்பு பண்ணா, காசு வாங்கினா, அசிங்கமாக பேசினா, இதை மாதிரி எதுவும் முடியாதப்ப எந்த கட்சிக்குமே லாஸ்ட் ரிசார்ட்டுங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அது அதிமுகவுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் பெருமைன்னு நான் கருதுகிறேன். எப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே உங்களால் சொல்ல முடியலையோ, இப்படி ஒரு அசிங்கம், எச்ச புத்தி தமிழில் மக்கள் புரிகிற மாதிரிக்கு போகுது. உண்மைதான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக, மக்கள் நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்களா? அம்மா, நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5வது பக்கம், இப்போ கூட யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். விவேக் சினிமாவில் கேட்பான், ஏடா நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது. அவங்க தினம் ஒரு புது புது பேரில் ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா போனது நேற்று சொன்னது தோற்று போச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இன்றைக்கி ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு புது பேர், நாளைக்கு ஒன்று, அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் வைக்கிறாங்க, அரசாங்க பணத்தை மக்களுக்கு எதையாவது பேரை சொல்லி கொடுத்து புது புது பேரில். ஒரு அமைச்சர் முந்தா நாள் சொல்கிறாரு, இந்த மகளிர் உரிமைத்துறை தொகை இன்னொன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடாது. அதை அப்ளை பண்ணால் ஒரு 40% கிடைக்கலாம், ஓட்டு போட மாட்டான். தேர்தலுக்கு இப்போயே கொடுக்குறாங்க மாதம் 1000 ரூபா. மக்கள் வரி பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க. மக்களுக்கு அதெல்லாம் தெரியுது, முட்டாள் இல்லை மக்கள். ஆனால் நேற்று சொல்கிறார் அமைச்சர் ஒருத்தர் கூட விடுபடாமல் எல்லாருக்கும் கொடுப்போம். ஏன்னா நாம்ஸே கிடையாது. மக்கள் வரி பணத்தை அவங்க கட்சி கொடுக்கறதாக சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. குடிநீர் கூட மக்களுக்கு வழி இல்லை. அதை ஏதோ ஒரு ஸ்கீம், அதில் 56 இடம், அதில் கொஞ்சம் அவர் குடிச்சு பார்க்குறாரு தண்ணியை. ஒரு நாள் வேலை செய்யும், 1 மணி நேரம் தான் சார், அதுக்கப்புறம் தண்ணி வராது. நானாவது ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன். அவங்களுக்கு தெரியுது. அவங்க வெட்கப்படவும் தங்களை திருத்தி கொள்ளவும் திமுக அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தயார் இல்லை. எனவே அப்படி தான் நடக்கும். சிரிச்சிட்டு கடந்து போகிறது பெட்டர். இதில் இபிஎஸ் என்ன, முடிந்தவரை தன்னுடைய தரம் குறைந்து போகாமல் பார்த்து, நான் ஏதோ காசு அவங்கள்ட்ட வாங்கலை, அது என்னுடைய இயல்பும் அல்ல, நடந்துக்கிறார். அதனால தான் நான் அவர் வேறு அண்ணாந்து பார்த்து கையெடுத்து கும்பிட்றேன். சீமானை பற்றி பிரச்சனை வந்தப்பா
தனிப்பட்ட அவன் தனிப்பட்ட பிரச்சனை. அரசியலை பற்றி கேள்வி தலைவர் ரொம்ப பெரிய மனுஷன் இருந்தாலும் இபிஎஸ். அடுத்து எல்லாருக்கும் ஒரு டெம்டேஷன் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தந்தையும் தனையனும் அடிச்சுக்கிறாங்களே, நாம் ஏதாவது அதில் பூந்து ஏதாவது கிடைக்குமா? ஒரு வார்த்தை பேசலை. அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்குவான். அதனால தான் அந்த டீசன்ஸியை நீங்கள் ஆளுங்கட்சிக்கிட்ட எதிர்பார்த்தா நீங்கள் நானும் தப்பு செய்கிறோன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இபிஎஸ் வந்து அவரோட தரம் என்ன, அவரோட உயர்ந்த தரம் அப்படின்றத 2 எடுத்துக்காட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போ வர்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், இப்போ இருக்கிற அமைச்சர் ரகுபதி, இல்லை முதலமைச்சரோட அறிக்கையிலேயே நிறைய தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பார்க்க முடியுதே, அது ஏன்? தோற்று போகிறவங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் மேடம். எப்போ நீங்கள் ஒருத்தர் தோத்துட்டாரு அடுத்து ஜெயிப்பாரான்னு உறுதி, பிபிஎஸ் தான் நான் சொல்கிறேன். ஆனாலும் அந்த சங்கு சுட சுட வெண்மை தரும். இவங்க தோக்குறோங்கிறதுக்கு எப்பயுமே சோஷியல் மீடியாவில் ஒரு அடையாளம் என்பது தரம் தாழ்ந்து போகுது. அவங்க தரம் தாழ்ந்து போகிறாங்கங்கிறது அவங்களுக்கே தோக்குறோங்கிறது அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. தோல்வியோட பயம் தான் அந்த மாதிரி 100% நீங்கள் ஒரு அழகான வார்த்தை, தோல்வியினுடைய பயம் உண்மை மேடம். அதுதான் அப்படி. இல்லாட்டி எதுலேயும் தலையிட மாட்டேங்கிறாரு. அசிங்கமாக ஒரு வார்த்தை நான் ஏதோ உங்கள் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசலை, புரிஞ்சுங்க தயவுசெய்து. அப்படிப்பட்ட இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு சில கடமைகள் இருக்குது. அவர் சொன்னார்னா முதலமைச்சர் அவருக்கு என்ன வேலை, அவர் பேப்பரில் வரணுங்கிறதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு. இது ஒரு சிக்னல், திறந்தாழ்ந்தது சிக்னல். இதை கொடுத்த உடனே கட்சிக்காரலாம் 100 மடங்கு. இது எங்கே ஆரம்பிச்சது? முதலமைச்சர் சொல்கிறார். அவர் சொல்கிறதில் பொய் இருக்குது, ஆதாரம் இல்லை, அவர் முட்டாள்தனமாக சொல்லு. கரெக்ட். ஒரு 100 குற்றச்சாட்டு யார் சொன்னாலும் அதில் 10 தப்பாக இருக்கும் மேடம். எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்க வேண்டும். அவர் போலீஸ்காரன் இல்லை. ஆராய்ச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்காட்டி அடுத்த பிரச்சனை வந்துடும், 6 மாதம் ஆகும். அது இவர் மக்கள் கருத்துக்களை இப்போ அவர் பிரதானமாக 2 சொல்கிறார். தமிழ்நாடு போதை களமாக மாறிவிட்டது. சத்தியமான வார்த்தை. தினம் பேப்பரை துறங்க போதையினுடைய ஆதிக்கம். ஒரு 80 வயசு லேடியை போதை தான் அடிப்படை. ஒருத்தனா 4 பேரா 5 பேரா விட்டுருவோம். அதை கூட இவ்வளவு போலீஸை வச்சுக்கிட்டு சுட்டு தான் பிடிக்க வேண்டியிருக்கும். போலீஸ் எந்தளவுக்கு செயலிழந்து போய்விட்டு. இப்போ நான் டிவியில் காமிச்சாங்கம்மா, ஒரு 10 போலீஸ் இருக்காங்க, ஒருத்தன்னு சொல்கிறாங்க. அவனை எதுக்கு சுட்டு பிடிக்கிறீங்க? இந்த ஒருத்தர் கூட 10 போலீஸ் பிடிக்க எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் கரெக்டு தான், அது சுட்டு பிடிக்கிறீங்க. ஆக போலீஸுக்கு இப்போ வேலையே இல்லை மேடம். 21 கிலோமீட்ரு நடந்து போனார்னா முதலமைச்சர், அவர் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, உடல்நலம் சரியில்லை, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் தரம் தாழ்ந்து போயிடுவேன். மனிதனுக்கு எல்லாருக்கும் இயற்கை. எவ்வளவு நேரம் எத்தனை ஆயிரக்கணக்கான போலீஸ் அந்த 21 கிலோமீட்டரில் நின்றுப்பான் யோசிச்சுப்பாங்க. போலீஸ்காரன் அந்த வேலையை தான் செய்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலையை பார்க்கறதுனால குற்றவாளிகளை பிடிக்க ஒன்றுமே பண்ண முடியலையா? அதான் நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் போதை. தினம் பேப்பரை எடுத்து முதலமைச்சர் சொன்னார், தினத்தந்தி படிங்கன்னு அவர் சொன்னது அந்த பத்திரிக்கை. நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. தயவுசெய்து தினம் ஒரு 6 இடத்துல போதை பிடிபட்டுச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தேன், சென்னையில் 10 பேர் போதை மருந்து விற்றுருக்குறான். கரெக்ட். இன்றைக்கி காலையில் நான் டிவியை பார்த்தேன். இதனால் இதைத்தான் திரும்ப திரும்ப பெண்களை பாதுகாப்போம், போதை இல்லாத இடமாக மாற்றுவோம். இதுதான் ஏடிஎம்கேனுடைய இல்லை இபிஎஸ்னுடைய மெயின் பிளான். 100% ரைட்டு. அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் தரம் தாழ்ந்து போகிறாங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் எடுக்கிறப்போ அங்கங்கே நடக்கிற செய்திகளை அந்த மக்களே நிறைய பதிவிடுறாங்க.
ஸோ அப்போ ஆளும் அரசுக்கு எதிராக என்னென்ன இருக்குது, இல்லை என்னென்ன குற்றங்களை தடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்ற நிறைய செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஆகட்டும், இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா புகார் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற வீடியோ கூட மக்களே பதிவிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்து இருக்கிற பாமர மக்கள் கிட்ட போயிடக்கூடாது, நம்மளோட குற்றம் இல்லை நம்மளோட செயலின்மை என்ன அப்படின்றத மக்களை தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காக மக்களை மடைமாத்துறதுக்காகவும் திமுகவோட தன்னோட சமூக வலைதளத்தை பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. ஏன்னா கேலி சித்திரம் வரைகிறது, ஏதாவது பிரச்சனை வந்தால் குரங்குகளையோ இல்லை விமானத்தையோ முட்டாள் மாதிரி சித்தரிக்கிறது, மனிதர்களை முட்டாளாக சித்தரித்து பதிவிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது எல்லாமே தங்களோட குற்றங்களை மறைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துறாங்களா? உங்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு. நடந்துச்சு, தப்பு நடந்துச்சு சொல்லிக்கிட்டே போகலாம், நான் அதை டேத்தை வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அதெல்லாம் வருகிற போது நீங்கள் அதை படிக்கக்கூடாது, இதை தான் பார்க்கணும்னு உங்களில் மக்கள், தனிப்பட்ட யாரையும் சொல்லலை, கவனத்தை திசை திருப்புறதுக்கு இதை காமிக்கிறாங்க. ஒரு நல்ல ட்ராமா நாடகம் நடக்குது, அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். என்ன செய்வேன், அரைகுறை ஆடையோடு 3 பெண்களை ஆட விடுவேன். அதை தான் வேறு மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா, டிஜிட்டல் வேர்ல்டு இந்த பேர்களெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அதாங்க, எப்போ முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் தான் பேப்பரில் வரணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு பிறகு கீழே இருக்கிறெல்லாம் அதானே ஃபாலோ பண்ணுவான். சிக்னல் கொடுத்தாச்சு மேலே இருந்து, ஸோ இதை நான் கொடுத்துட்டேன், இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது உங்களோட வேலை அப்படின்னு கீழே அடுத்த லெவலில் நீங்கள் தயவு செஞ்சு மக்கள் மேலே கீழே அசிங்கமாக கொண்டு போகிறது அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற திமுக இப்போ இருக்கிற இந்த 2 அரசியல் தலைவர்களுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா திமுக பக்கம் அது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியில் எப்பொழுதுமே நான் திசை திருப்பணும், ஒரு நல்ல சினிமாவுக்கு போயிடக்கூடாது, நாடகத்துக்கு போடக்கூடாதுன்னா ரெக்கார்ட் டான்ஸ், கோயில் திருவிழாங்கிற பேரில் அரைகுறை ஆடையில் 2 பேர் போமா, அங்கே ஒருத்தரும் போக மாட்டான். அதுதான் இது. அதனால் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. இப்போ குறை சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன குறை அப்படின்னு பார்த்து திருத்திக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா குறை சொல்கிறது ஒரு கட்சியோட தலைவராக இருந்தால் கூட இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சித்திரம் வருது அப்படின்னா, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் ஆபாசமாக பேசுறது, இல்லை ஒரு அரசியல் விமர்சகர், பிரபல அரசியல் விமர்சகர் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அவர் ஒரு குற்றம் சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அவரோட தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்றது, இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்கள் கிட்ட ஏற்படுத்தும்? அதை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மைனாரிட்டி. ஆனால் ஒரு கட்சிக்காரன் தொண்டன் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான், இதனால் அவனை நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு 20% பொதுமக்கள் கட்சிகள் இல்லாதவன் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் முடிவு பண்ணுவான் யாருக்கு ஓட்டு போடலாங்கிறது. அவன் தான் தீர்மானிக்கிறான் யார் ஜெயிக்கிறங்கிற. அவன் மத்தியில் இது அசிங்கத்தை திமுக செய்யுதுங்கிற எண்ணத்தை மிக நிச்சயமாக பதிவு செய்யும். அப்படி ஒரு பதிவு போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எதிரான மனநிலையை தான் 100% ஓரளவுக்கு தமிழ்நாடு படித்தவர்கள் உள்ள மக்கள், முட்டாள்கள் அல்ல. அந்த நேரத்தில் அவன் அமைதியாக தான் இருப்பான், பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனை ஆள் வச்சு அடிப்பாங்க, உதப்பான், அடுத்த வீட்டுக்கான உதப்பான், இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். ஆனால் ஓட்டு போடும்போது அவனுக்கு தெரியும் மக்கள் சரியான முடிவு எடுப்பாங்க. இப்போ தரம் அப்படின்றத விலைக்கு வாங்க முடியாது இல்லையா, அது அவங்களோட குணத்திலேருந்து வெளிப்படுறது. ஸோ அந்த ஒரு குணம், அந்த ஒரு நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். 18 டிகிரி வாங்கின பிறகும் அவன் யாரோ அதுதான் அவன் நடவடிக்கையில் வெளிப்படும். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ இந்த ஒரு டிஜிட்டலில் கையில் வச்சுட்டு அவங்க நம்ம இந்த அரசியலை எடுத்துகிட்டு போயிடலாம், அடுத்த தேர்தலில் இந்த டிஜிட்டல் ஒன்றே போதும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு மனநிலையில் திமுக வந்துட்டாங்களோ? மைண்டை கரெக்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னதே தான், ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க கூப்பிடுறாங்க. ட்ராமா வேணாம், சினிமா வேணாம், அதெல்லாம் நல்லா இருக்குது. அவனும் அந்த நேரத்தில் ரசிப்பான். ஆனால் அதை ஏற்றுக்குவானான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பார்க்கலாம் சார், இந்த டிஜிட்டல் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கை கொடுக்குது, அவங்களோட தரம் இன்னும் அடுத்தடுத்த வர நாட்களில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.